நமச்சிவாய். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, ஆவணி மாதம் அசுர பலம் பெறக்கூடிய, அதாவது எப்பயுமே அசுப கிரகங்கள், தீய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சனி, சுக்கிரன் இவங்கெல்லாம் இயற்கை அசுபர்களாக இருந்து அவங்க பலம் பெறக்கூடாது, பலமான இடத்துல போய் அவங்க உட்காரக்கூடாது. அதாவது கெட்டவங்க கையில் ஆட்சி போனால் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா மக்களுக்கு அது மாதிரி தேவையில்லாத துன்பங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல் முழுமையான அசுப கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், சனி போன்ற கிரகங்கள் கேந்திரம் அடைகின்றன. அதில் மெயினாக பாருங்கள், திருமண யோகம், திருமண வாழ்க்கை. யாருக்கெல்லாம் இந்த மிதுன, செவ்வாய், கன்னி, சுக்கிரன் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சின்ன அடையாளமாவது இருக்கும். ஒரு சின்ன பிரேக்கப் இருக்கும், இல்லை சின்னதாக ஏதேனும் ஒரு மனக்கசப்பு இருக்கும், இல்லை இவங்க ஒரு இடமா அவங்க ஒரு இடமா இருப்பாங்க, இல்லை தடைப்பட்ட திருமணமாக இருக்கும், 2 திருமணமாக இருக்கும், இல்லை கண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது 2வது வீடு வச்சுருப்பாங்க. அது ஆணோ பெண்ணோ இருவருக்குமே அந்த தொடர்பு இருக்கும், கள்ள தொடர்பு இருக்கிறது, சம்திங் அந்த மாதிரி ஒரு ராங் இருக்கும், ராங் ரூட்டில் இருக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த செவ்வாய் சுக்கிரன் சேரும்போது பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, பஞ்சாயத்து போர்ட்லேருந்து கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ஏரி மண்ணு அதெல்லாம் தூர் வர்றது சின்ன சின்ன கிராமங்களில். அதே போல் கான்ட்ராக்ட் லேபர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மேன்பவர் ஏஜென்சிஸ் பண்ணக்கூடியவங்க, மெயினாக அரசாங்கத்திலிருந்து கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, பஞ்சாயத்து போர்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸு, ப்ரமோட்டர்ஸு, லேண்ட் ப்ரமோட்டர்ஸு, இன்னும் சொல்லப்போனால் அதே போல் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க, டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மெயினாக மருத்துவ கல்லூரிகள், மெடிக்கல் காலேஜஸ். அதுதான் நம்ம முக்கியமாக சொல்லணும். நம்ம போன பதிவில் சொல்லி நமக்கு புதுக்கோட்டையில் இப்போ ஒரு புது மெடிக்கல் காலேஜஸ் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க கூட நம்மகிட்ட சில கன்ஸ்ட்ரக்ஷன் கன்சல்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய இது நல்லா ஆக்டிவேட், அது நம்ம சொல்லக்கூடியது அப்படியே நின்று பழிக்குது. ஒரு இடத்துலையும் இப்போ நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு சொன்னோம்னா அதை நின்று எஜுகேஷன் செக்டர்னு சொன்னால் எஜுகேஷன் செக்டர் பேசுது. ஆமாம் சார், நீங்கள் சொன்னது எக்ஸாக்டாக இருக்குது சார்னு நம்மகிட்ட திரும்பி வராங்க. அது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அது அம்பாளுடைய ஆசீர்வாதம், இது எல்லாம் வாராகியுடைய கருணை. அப்போ மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெலிவிஷன்ஸ் சேனல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியலில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் செய்யக்கூடியவர்கள், அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க இன்டைரக்டாக. அதே போல் சேனல்ஸில் வச்சு டிவி சேனல்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மெயினாக எஜுகேஷன் செக்டர்ஸு, ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போது இந்த செவ்வாய் சுக்கிரன் பலம் பெறுகின்ற காரணத்தினாலே, இந்த செவ்வாயும் சுக்கிரனும் பலம் பெற்றார் அப்படின்னு சொன்னாக்கா, நிச்சயமாக இந்த ஆவணி மாதத்தில் பாருங்கள், சனிக்கு 3 கேந்திரங்கள் வேலை செய்கின்றன. சனிக்கு 1ஆம் இடம் சனி, 4ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல சுக்கிரன். இதில் 7ஆம் இடத்தை மட்டும் சனி பார்க்குறார். அப்போ வீடு கொடுத்த 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய குருவையும் சனி பார்க்குறார். அப்போ 4 கேந்திரமும், சனிக்கு 4 கேந்திரங்கள் வேலை செய்கின்றன. அதனால் நிறைய மேஜிக் நடக்க போகுது. இதனால் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. உங்களுக்கு என்ன மாற்றம் வேணும்? நல்லது வேணுமா, தீமை வேணுமா, என்ன நடக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் வாருங்கள். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசியை பொறுத்தவரையில் சனியுடைய பார்வை இருக்குது. இதுதான் விஷயம். இப்போது ரிஷபராசிக்கு நல்லது நடக்கலைன்னா எப்படி சார் சனி பார்க்குறார் சார். இப்போது சனியுடைய பார்வை இருக்கும் பட்சத்தில் பார்க்கும் இடம் பாழாகும். எங்கெந்த இடத்துலாம் சனி பார்க்குறாரு? சனி ரிஷபத்தை பார்க்குறாரு, அப்புறம் கன்னி ராசியை பார்க்குறாரு, அப்புறம் தனுசு ராசியை பார்க்குறாரு. அப்போ மீனத்தில் இருக்கிறாரே சாமி, மீனத்துக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா சனியே அங்கே இருக்கார். இருக்கும் இடத்தை சிறப்பாக பலமாக வச்சுப்பார். அந்த இடத்துக்கு பக்கத்தில் யாரும் போக மாட்டேன். டேய் உள்ள சனியை உட்காந்துருக்காரானா யாராவது உள்ளே போவாங்களா? எந்த கிரகம், பாம்பு கூட உள்ளே போகாது, திருடம் கூட உள்ளே போக மாட்டான். உள்ள சனி இருக்காரு, வெளியில் வந்துடுவான்.
அப்போ சனி இருக்கும் இடம் சிறப்பாகும், பார்க்கும் இடம் பாழாகும். அப்போ ரிஷபராசி நேயர்களே, இப்போது ஜாதகத்தை ஜோசியத்தை நாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டு பார்க்கணும். அதான் விஷயம். புரிஞ்சுட்டு பார்க்கணும், பார்க்க தெரியணும். அது இல்லாமல் நான் நம்ம நீங்கள் எவ்வளோ 10,000 பணம் கட்டி லைனில் நின்று பார்த்தாலும் சரி தான், 10 நாள் 1 மாதம் கழித்து நீங்கள் பார்த்தாலும் சரி தான். ஃபஸ்ட்டு உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்ல தெரியணும். ரிஷபராசியா, உங்களுக்கு சனியுடைய பார்வை இருக்குப்பா, சனியுடைய கண்ட்ரோலில் இருக்காங்கப்பா, சனி பார்க்குறாருப்பா, அதனால் அவங்கள்ட்ட அந்த நிம்மதி இருக்காதுப்பா, எந்த வேலையும் நடக்காதுப்பா, எல்லாமே தள்ளி போட்டே போகும்பா, காலதாமதம் ஆகும்பா. சில இடங்களில் ஒரு சிலருக்கு தீய பழக்க வழக்கங்கள் ஏற்படும், ஒரு சிலருக்கு கீழ்த்தரமான ஒரு சில செயல்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். தனக்கு மனசுக்கு சம்மதம் இல்லாமல், சார் எனக்கு உண்மையிலே பிடிக்கலைங்க, பிடிக்காம தான் இந்த வேலையை செஞ்சேன், நான் பிடிக்காம தான் இந்த சப்ஜெக்ட் அவங்க சொன்னாங்க, வேறு வழி இல்லாமல் நான் பண்ணிட்டு வந்தேன். ஸோ உங்களுக்கு இல்லை சாட்டிஸ்ஃபைடோ இல்லை உங்களுக்கு அதில் இன்வால்மெண்ட் இல்லாமல் செய்யக்கூடிய விஷயங்கள், புரியுதா? இன்வால்மெண்ட் இல்லாமல், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல், திருப்திகரமாக இல்லாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மனசுக்கு ஒப்பாத செயல்கள், அதெல்லாம் செய்கிறது. அதே போல் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அல்லது உங்களுக்கு கூட இருக்கிறவங்க கீழ்த்தரமாக ரொம்ப லோவாக இறங்கி ஒரு சில காரியங்களை அவங்களுக்கு அகைன்ஸ்டாக பண்ணுறது, பள்ளம் வெட்டுறது, போட்டு கொடுக்கறது, கலகம் பண்ணுறது. மெயினாக குடும்பத்தில் கலகம், வேலை செய்கிற இடத்துல கலகம், தொழில் பண்ணுற இடங்களில் கலகங்கள்லாம் இருக்குன்னா அதுக்கு காரணம் சனி பகவான். ஒரு பக்கம் நீங்கள் தானம் தர்மம் எல்லாம் செஞ்சுட்டு விடுங்க, பைசாவை அள்ளி கொடுப்பீங்க, ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அது எல்லாமே மாறுபட்ட பலன்களை கொடுக்கும். அப்போ இதுக்கு காரணம் என்ன? ரிஷபராசி நேயர்களே, 2 கிரகம் தான், ஒன்று சனி, இன்னொன்று ராகு. ராகுவை பொறுத்தவரையில் உங்களுக்கு 4-10 ராகுடைய மையப்புள்ளியில் ரிஷபராசி இருக்காங்க. 4-10 இருந்துட்டாலும் அது சரிபட்டு வராது. ராகுவுக்கு 4-10, ராகுக்கு எதுக்கு 4-10 எந்த ஒரு ராசி மாட்டுதோ அந்த பாவம் வேலை செய்யாது. இதெல்லாம் ஜோதிட ரகசியங்கள். லக்னத்துக்கு 4 ராகு இருந்துட்டாருன்னா சூப்பர்னு அர்த்தம். அவன் நிச்சயமாக மாடிக்கு மேலே மாடி வச்சு 24வது மாடியில் குடியிருக்காரு, 18வது மாடியில் குடியிருக்காரு. இதெல்லாம் பாருங்கள், நீங்கள் ராகு 4ஆம் இடத்துல இருப்பார், அல்லது கேது 10ஆம் இடத்துல இருப்பார். இவங்களுக்கெல்லாம் அடுக்குமாடி குடியிருப்பு தான் அமையும். குறைஞ்சபட்சம் 2nd ஃப்ளோர்லையாவது இருப்பார். 1st ஃப்ளோர் இருக்கும், வாங்க மாட்டாங்க, எனக்கு வேணாம் 2nd ஃப்ளோர் தான் வேணும், ஆடை முடிச்சு வாங்குவாங்க. இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி இந்த ராகுவால் வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ ரிஷபராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா சனியும் ராகுவும் உங்களுக்கு தொந்தரவு செய்கிறார்கள். இந்த சமயத்தில் இந்த செவ்வாயும் சுக்கிரனும் எங்கே பண்ணுறாங்க? ராசிக்கு 12ஆம் அதிபதி 2வது வீட்டில், 12ஆம் அதிபதி 2வது வீட்டில் இருக்காருன்னா தனஸ்தானம் பலம் பெறுகிறது, சுப விரயங்கள் ஆகும். இப்போ என்ன பண்ணுவீங்க? வீட்டில் கல்யாணத்தை பற்றி பேசுவீங்க, 60ஆம் கல்யாணத்தை பற்றி பேசுவீங்க, 80வது கல்யாணத்தை பற்றி பேசுவீங்க. அப்படி இல்லைனாக்கா பசங்களுடைய கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க, நகை வாங்கி வைக்கிறது, வீண் விரயங்கள், ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, பில்டிங் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் சுப விரயங்கள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஒரு கார் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, அதை கூட நம்ம சுப விரயம்னு சொல்ல முடியாது. மெயினாக வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, நகை வாங்குறது, அது போக வீட்டில் மங்கள விசேஷங்கள் செய்வது, இதெல்லாம் சுப விரயத்தை கொடுக்கும். அப்போ ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் உள்ளதோ அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சனியும் ராகுவும். அப்போ ஜோசியத்தை புரிஞ்சுண்டு, கிரகத்தை புரிஞ்சுண்டு, அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவீர்களே ஆனால் நீங்கள் வெற்றி பெறலாம். அப்புறம் இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஜோசியர்கிட்ட போய் நீங்கள் பார்த்தாலும் சரி தான், இந்த மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல தெரியணும். 2வது இதுக்கு பரிகாரங்கள் சொல்ல தெரியணும், பரிகாரங்கள் எடுத்து செய்ய தெரியணும். அப்புறம்தான் மற்ற இடங்கள், மற்ற பாவங்கள்லாம். அதனால் இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அடுத்த குடும்பஸ்தானத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரை அசுபகிரகங்கள் பலம் பெறுகின்றன அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். அப்போ மெயினாக உங்களுக்கு எந்த மன வாழ்க்கை சுகத்தை கொடுத்ததோ, இப்போது இன்றைக்கி காலையில் தூங்கி எழுந்துக்கிற ஃபஸ்ட்டு ஃபோனே ஒருத்தருடைய ஃபோன் தான். அவர் ஒரு நல்ல தூய்மையான உள்ளம் படைத்தவங்க, நேர்மையான ஒரு அதிகாரி, ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, நல்ல குடும்பம். ஆனால் பாருங்கள், மனைவியால் அவங்களுக்கு சுகம் இல்லை, மனைவி அவரை ஏமாத்துறாங்க, மனைவி அவரை குறிப்பிட்ட அந்த நபரை ஏமாத்துறாங்க.
ஏமாத்துறாங்கன்னா எப்படிங்க, இவரிடம் இல்லாமல் இன்னொரு இடத்துல போய் பழக்க வழக்கங்களை வச்சுக்கிறாங்க. ஆனால் இவர் பாருங்க பாசத்தில் அந்த மனைவி தான் எனக்கு வேணும், நான் நல்லது தான் செய்வேன் அப்படின்னு உட்காந்துருக்காரு. அப்போ அந்த மாதிரியெல்லாம் மாற்றங்கள் ஏமாற்றங்கள் இருக்குமே. ஆனால் அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், முதல் திருமணமாக இருக்கலாம், அல்லது மறைமுகமான உறவுகளாக இருக்கலாம், வீட்டுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய செயல்பாடுகளாக இருக்கலாம், வயோதிக பருவமாக இருக்கலாம். புரியுதா? இப்போது இன்னொரு அம்மா வந்தாங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் சாமி, நான் வேலை செய்கிற இடத்துல என்னுடைய ஒரு அதிகாரி இப்படி பழகினாங்க, எனக்கு எப்படியாவது அவர் தான் வேணும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு உறவு முறைகள், ஒரு அன்பு, அது ஒரு பாசம், அவ்வளோதான். அதை விட்டு வெளியில் வர முடியாது. அப்போ குடும்ப வாழ்க்கைகள் சிக்கல்கள் இருக்குமே. ஆனால் அந்த குடும்ப வாழ்க்கை சிக்கல்கள்லாம் விலகி பாசம் அதிகரிக்கும், அன்பு அதிகரிக்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் நினச்சி பார்ப்பாங்க. அது காதலாக இருந்தாலும் சரிதான், நல்லதே நடக்கும். அப்போ இதை இந்த மாதிரியான உறவு முறைகள் பிரிவுகள் இருக்குமே. ஆனால் உறவு முறைகள் பிரிவுகள் விலகி மனசில் ஒற்றுமை ஏற்படும். அதே போல் திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம், இதெல்லாம் இது ஒரு நல்ல நேரம் பிறக்குது. ஸோ ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அம்பாள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா, நல்லதே நடக்கும். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.